திருவிழா முதல் நாள் அன்னைக்கு நாங்க எல்லாருமே பிடாரி அம்மனுக்கு சீர் கொண்டு போனோம். அதே மாதிரி நைட்டு தாய் வீட்டிலேருந்து சீர் கொண்டு வருவாங்க. அதில் நகை தாலி எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துட்டு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரியே செய்வாங்க. சீர் எடுத்துகிட்டு வருவாங்க. பயங்கரமாக இருக்கும். நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி திருவிழாவை பார்க்குறோம். நல்லா இருந்தது எல்லாமே. அதே மாதிரி தேர் வந்து நைட்டுக்கு ஊர்வலமா வரும். அதுக்கான வேலைங்களும் போயிட்டு இருந்தது. நல்லா பிரம்மாண்டமா இருந்தது தேரு. இவங்க தான் 7 அண்ணன்மார்கள், பிடாரி அம்மனுடைய அண்ணன்மார்கள். இவங்க 7 பேருமே காப்பு கட்டிட்டு அந்த கோவிலே இருப்பாங்க. இவங்கள தான் அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க. இவங்க மேல சாமி வரும். இவங்க நைட்டு 8-9 மணிக்கு மேல கத்திட்டே போவாங்க. ஓஹோன்னு கத்திட்டே தான் போவாங்க. அந்த டயத்தில் ஊரில் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளுக்கு தெரியல. எல்லாரும் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அது நல்லா இருக்கும். அந்த சத்தம் கேட்கும்போது வெளியில் வந்து பார்க்கணும் தான் தோணும். ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இது வரைக்கும் யாரும் நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. அவங்க அந்த கையில் பந்தம் எடுத்துட்டு போவாங்க. இப்போ தேர் வந்து கிளம்பிடுச்சு. இந்த டயத்தில் 7 அண்ணன்மார்களும் முன்னாடி தீப்பந்தம் எடுத்துட்டு போவாங்க. பின்னாடி வரது தங்கச்சின்றதுனால அவங்களுக்கு பாதுகாவலராக இருக்கணும்ன்றதுனால முன்னாடி போறாங்க. தேர் போகும்போது எல்லாருமே வந்து அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா கோலம்லாம் போட்டு வாசலை நல்லா அலங்காரமா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல எல்லாருமே மாலை வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. மாலை போடுவாங்க அந்த அம்மனுக்கு. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுவாங்க. எல்லாமே செய்வாங்க. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. திருவிழா முடிஞ்ச உடனே மறுநாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று நடக்கும். அந்த டயத்துல எல்லார் வீட்லயும் வந்து பசங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மஞ்சள் நீரை எடுத்துட்டு வந்து ஊத்துவாங்க. நிறைய பேர் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மேல ஃபுல்லா மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க சொல்லிட்டு நல்லா இருக்கு. அது நல்லாவும் இருக்கு. நிறைய பேர் வெளில வந்து நிக்கிறாங்க. மஞ்சளை மூஞ்செல்லாம் தடவுறாங்க. மஞ்சள் கலந்த தண்ணி எடுத்து மேல எல்லாம் ஊத்துறாங்க. அவ்வளோதாங்க. இந்த திருவிழா முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.